அந்த மாதிரி நீங்க அந்த மாதிரி ஐடிஸ் வந்து இந்த குரூப்ல பண்ணா முடிஞ்சா போடுங்க ப்ரோ. கண்ணை மூடிட்டு நல்லா ரிப்போர்ட் அடிச்சு விட்டுறேன். கண்டிப்பா நாங்களே ஐயா அப்படிதான் இருக்கோம். மனோஜ் நீ நீங்க எத்தனை நாளா நினைச்சிட்டு இருக்க ஆம்பளை ஐடி? மனோஜ் பொண்ணு ஐடி, சதீஜா ஆம்பளை ஐடி. நீங்க நீங்க நான் ஒரு சொல்லிட்டா, விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் நீங்க ரெப்போர்ட் அடிக்குது வேஸ்ட் ஆஃப் டைம். ஒரு சும்மா இருப்பேன் சார், எவனா மெசேஜ் அனுப்பிச்சுக்கிட்டு இருக்க போறேன், ஹாய் பாய் எனக்கு ஏற்கனவே ஏற்பட்டது ஓடிக்கிட்டு இருக்கு. விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் நீங்க ரிப்போர்ட் அடி ஒரே இங்க 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 ஒரு இங்க ஒரு விக்டிம் இருக்காரு பாவத்தை. ஓ பொண்ணு ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஹாய் பாய்ன்னு மெசேஜ் அனுப்பிச்சுட்டு இருக்க போறாங்க. அனிபா ஸ்பேஸ் வந்து அனிபான்னு பேசிட்டு இருக்கோம்ல, எங்க அம்மா அந்த பக்கம் வந்து கேட்டு பக்கத்து ரூம்ல இருந்து, யாவடா அவ அனிதா 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 இல்லம்மா அனிபா. அது பொம்பளை இல்லம்மா ஆம்பளை. இல்ல நான் இங்க வந்து ஆண்களுக்கு இங்க பாதுகாப்பு வேணும்னு சொல்லும் போதெல்லாம் இங்க சிரிச்சாங்க. இல்ல தொடை தடவை கும்பல் எல்லாம் இருக்குதுயா. ட்விட்டர் வந்து ஆம்பளை முடியா பேசாது. ஆம்பளை தொடைய வீடியோ லிங்க் அனுப்பிருக்கீங்க ஹனிஃபானா? ஆமா, மேயர் பிரியா வந்து பயங்கரமா அடிக்கடி நடிச்சிருக்காங்க. ப்ளே பண்ண முடியுமா? அது பாக்குற டிவைஸ் போட்டு விடுவோம். ஏழுதான் இருக்கு. நான் வேணா நவிய கூப்பிடவா? கூப்பிடு. நான் இது மட்டும் சொல்றேன், யாரோ ரிப்போர்ட் அடிக்கிறேன் நீங்க எல்லாம் விஜய் ஃபேன்ஸ் ரிப்போர்ட் அடிக்குது வேஸ்ட் ஆஃப் டைம். இங்க கிளிமுக்கன்னு ஒருத்தன் இருக்கான் சரியா, வினோத் சிஜே சரியா, அவன் தான் விஜய் ஃபேன்ஸுக்கு ஐடியா ரிகவர் பண்ணி தரது. அவன் ட்விட்டர்லயே வேலை செய்யறாங்க. நீங்க ரிப்போர்ட் வச்சா ஒரே நாள்ல வருவாங்க. என்ன ஐடி சொன்னீங்க? பேர் என்ன? வினோத் சிஜே கிளிமுக்க. நான் அனுப்பிச்சு விடுறேன் ஐடி. கிளிமுக்கன தெரியாதா? நான் அந்த ஐடி பாத்திருக்கேன், பட் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது. நான் பாத்திருக்கேன் அந்த ஐடி. கிளிமுக்க இருப்பான். அனிருத்துக்கெல்லாம் பிஆர்ஓ அவன் தான் இருந்தான் ஒன்ஸ் அப்பான் த டைம். இல்ல இந்த காவியா மாதிரி ஐடிஸ் எல்லாம் வந்துட்டு லீகலா எதுவும் பண்ண முடியாதா? ஏன்னா போடுறது எல்லாமே ஃபேக் நியூஸ். அது மாதிரி அனுஷ்யாவா? ப்ரோ நீ நினைச்சிருக்கிறியா நம்ம ஆட்சியில இல்ல ப்ரோ? ஏதாவது பண்ணி ஆட்சியில அவன் இருக்கும்போதே ஒண்ணும் பண்ணல. ஆட்சியில இருக்கும்போது நார்மலா அப்படி கீழ் தள்ளிட்டாங்க இருக்கிற ஐடியாலாம். ஒரு நிமிஷம், ஆட்சியில இருக்கும்போது இவன் நாங்க எதிரியாவே பாக்கலடா. அன்எக்ஸ்பெக்டட்ரா அவன் 108 சீட்டு ஜெயிப்பான்னு நாங்களே கணிக்கலடா. அவனே கணிக்கலடா. ட்விட்டர் பக்கமே வரமாட்டேன், இப்பதான் நான் ட்விட்டருக்கே வர்றேன். இனிமேல் வந்து இப்படி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நமக்கு கொஞ்சம் பொறுப்பு இருக்கு. நம்ம ஆட்சியில இல்லன்றதுக்காக இல்ல ராம் ப்ரோ, நம்ம ஆட்சியில இருக்கும்போது அதிமுக காரணம் சங்கியோ ஏதாவது பொய் செய்தி பரப்பணும்னா அவன் மேல கேஸ போட்டிருக்கோம். அந்த சிடிஆர் நிர்மல்குமார் பிஜேபியில இருக்கும்போது கோர்ட்ல 10-15 வாட்டி மன்னிப்பு கேட்க வச்சிருக்கிறோம். ஆனா இவனை நம்ம எதிரியாவே கண்டுக்கல. நம்ம இப்ப தோற்று எதிர்கட்சியில பண்ணுன்னா என்ன பண்றது நாங்க? அதெல்லாம் நமக்கு புரியுது, நம்ம அதை இல்ல மறுக்கல. நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி நம்ம ஆட்சியில இல்லைன்றதுக்காக நம்ம எந்த நடவடிக்கையும் எடுக்காம போயிட்டே இருந்தோம்னா நம்ம கம்ப்ளீட் பாருங்க. சிட்டிசன் ஐடி விங்ல இருந்து லீகல் டீம்ல இருந்து எல்லாரும் சேர்ந்து இப்ப சரவணன் எல்லாம் இருப்பாருல்ல, அவர் முன்னாள் எம்பி, அவர் முத கொண்டு எல்லாம் சேர்ந்து பிரகான்னு ஒரு ஐடி மேல கம்ப்ளைண்ட் பண்ணோம். காலையில ரிப்போர்ட் வச்சு சாயங்காலம் வந்துட்டாங்க. அவன் வந்துட்டு திரும்ப கம்ப்ளைண்ட் ஆடா குத்திக்கன்னு கேக்குறான். என்ன பண்றது? இல்ல அது நம்ம ரிப்போர்ட் அடிச்சோம், அது வந்துருச்சு, அவ ரிட்ரை பண்ணிட்டான். இதுவே லீகலா ஏதாவது பண்ணிருந்தா அது வந்திருக்க முடியாது. அதான் லீகலா கிட்டத்தட்ட 7 கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த சிஎஸ்ஆர் காப்பி எல்லாம் ட்விட்டர்ல போட்டாங்க எல்லாரும். அவன் இங்க இல்ல, அவன் இங்க இல்ல. துபாயிலயும் ட்ராக் பண்ணி எல்லாம் போடுறாங்க ஒரு சில பேரு. எந்த துபாய் மன்னர் தூத்துக்குடியில தூத்துக்குடியா ஒரு நர்ஸ் போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல ஒரே நிமிஷம் ஆரம்பிக்கும் ப்ரோ. நான் ஒண்ணே சொல்லிடுறேன். இங்க பாருங்க, ஐடி விங்கையும் லீகல் விங்கையும் எப்படி தெரியுமா யூஸ் பண்ணோம் நீங்க? இப்ப நம்ம திமுகல லீகல் விங்க ஐடி விங் இருக்கு. அத போய் நீ போய் கேஸ் பொய் செய்தி போடுறவன கேஸ் கொடுன்னு சொல்லாதீங்க.
ஆமா ஆமா நம்மளுக்கு தான் அது யூஸ் ஆகும். என்னன்னா நீ போட்டு அடி, அவனுங்க உன்ன கேஸ் போட்டாங்கன்னா நம்மளுக்கு லீகல் வந்து பாத்துக்கோ, அதுக்கு நான் பேக்கப் பண்ணுவாங்க. ஓகே ஓகே ஓகே. ஆமா. இல்ல ஏதோ நர்ஸ்னு இன்னொன்னு சொல்ல நம்ம வந்தீங்க, தென்காசி மேட்ரு. நம்ம சொல்லிடுறேன் முடிச்சிருந்தானே, பொய் செய்தி போடுறது எல்லாருமே நம்ம கேஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, அதுல ஒருத்தர் 2 பேர் எஸ்கேப் பண்ணா கூட திமுக கேஸ் போட்டது வெளியே முதல் கேஸ் விஜய் மேல கொடுக்கணும். கரெக்டா? மேலேயே போய் பேசுறாங்க அவன் நம்ம மேல. ஒண்ணு போட்டால் நச்சுன்னு போனா உள்ள போடுங்கயா. அதுதான் நம்ம ஐடிக்கு எப்போ நம்ம ஜெயலலிதா சிட்டிங் சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது ஊதுவத்தி உருட்ட ஆரம்பிச்சவங்க. ஓடுறது ப்ராப்பரா ஊதுவத்தி ஊர்த்த எவ்வளவு நாள் ஆச்சு, எத்தனை வருஷம் ஆச்சு அப்படி இல்ல பாக்கலாம். இரு ஒரு நிமிஷம். இல்ல இங்க பாரு ஆறுமுகம் ப்ரோ, நான் தெளிவா சொல்றேன், உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். நான் அந்த லீகல் இங்கே உங்கள்ட்ட எல்லாம் பேசினதுனால சொல்றேன். திமுக மேல பொய் செய்தி சொல்றான் அப்படின்னு வச்சுக்கோங்க, டிஃபமேஷன் தான் போட முடியும். டிஃபமேஷன் அரஸ்டுக்கு இதெல்லாம் கிடையாது, ஒரு பெருசா கேஸ் வராது. மக்களுக்கு எதிராக ஒரு விஷயம் செய்யறான். இப்ப சவுக்கு சங்கர தூத்துக்குடி ஸ்டெர்லைட் மேட்டர்ல அவன் வந்து அவங்க சுடல தொடர் இந்த மாதிரி சொல்றதாகட்டும், கள்ளக்குறிச்சி மேட்டர்ல அந்த பெண்ணுக்கு எதிராக பொய் சொல்றதாகட்டும், அதாவது மக்களுக்கு எதிராக பொய் சொல்றத நம்ம போய் கேஸ் போட்டு ஒரு அண்ட்ரஸ்ட் கிரியேட் ஆகும் அப்படின்னா அது அரெஸ்ட் ஆகும். நம்ம கட்சி மேலையும் நம்ம தலைவரையும் திட்டினான்னு வச்சுக்கோங்களேன், டிஃபமேஷன் தான் நம்ம போட முடியும். டிஃபமேஷன்ல அவனுக்கு பெயிலபிள் இல்ல இப்ப அது ஓகே. இப்ப நான் வந்து என்ன சொல்றேன்னா, இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப இந்த இண்டஸ்ட்ரி எல்லாம் வந்து இப்ப ஆந்திரா மூவாச்சுல, இப்ப இவனுங்க வந்து இப்ப இன்னைக்கு கூட நான் ஒரு ஐடி ரிப்போர்ட் அடிச்சுட்டு வந்தேன். அது வந்து என்னன்னாக்கா, அவன் வந்துட்டு நம்மளோட நியூஸ் பேப்பர் கட்டே வச்சுட்டு என்ன சொல்றான், இதெல்லாம் வந்துட்டு இவங்க வந்து சரியா கோஆப்ரேட் பண்ணதுனாலதான் டிஎம்கே கோஆப்ரேட் பண்ணதுனாலதான் இந்த 20 நாள்ல வந்துட்டு வெளியே போனாங்க. இப்ப இதுக்கு வந்து நம்ம எப்படி ரியாக்ட் பண்றது? இல்ல அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ண வேணாம். நம்மளோட அமைச்சர்கள், நம்மளோட முன்னாள் அமைச்சர்களும் நம்ம எதிர்கட்சி தலைவரும் அதுக்கு பேசுவாரு, சட்டமன்றத்திலயும் எதுலயும் பேசுவாங்க. அதை கொண்டு போய் நம்ம சேர்ப்போம். ஏன்னா இப்போ நான் இப்போ இன்னொரு குரூப்ல இருக்கும்போது பசங்கள்ட்ட சொல்லிட்டு ரிப்போர்ட் எடுக்க சொன்னேன். இந்த மாதிரி அவன் வந்துட்டு ஒண்ணுமே இல்லை, நார்மல் ஒரே ஒரு நியூஸ் பேப்பர் கட் வச்சுட்டு அந்த ஷிப் கம்பெனியை பத்தி நீ ரொம்ப எல்லாம் பேச வேண்டாம். நீ உனக்கு டேட்டா எடுக்க முடிஞ்சு நீ சுத்தி போட முடிஞ்சா போடு. அப்படி இல்லைன்னா தொழில்துறை அமைச்சர், முன்னாடி தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா இருந்தாரு, டேக் பண்ணிட்டு அண்ணன் இது என்னென்ன இது இப்படி சொல்றாங்க அப்படின்னு போட்டு விட்டுரு. அவங்க வந்து பார்த்துட்டு அவங்க டீமோ இல்ல அவங்களோ அவரே நேரடியா ரிப்ளை போடுவாரு. அப்படி இல்லைன்னா அவங்க டீம் இருக்குது, அவங்க டீம் வச்சு 4 அடி அடிப்பாங்க அந்த ஐடியா. புரியுது. ஓகே சூப்பர் ப்ரோ. ஆமா, அது அவங்க டீம் தான், உனக்கும் தெரியாது அவங்களுக்கும் தெரியாது. சொல்லுங்க. ஃபைன். புரியுது, இப்ப அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு. ப்ரோ, எனக்கு ஒரு கொஸ்டின். இவரை வந்து எப்படி, அதாவது இந்த தலைவர் இருக்கார்ல, தற்கொலையின் தலைவர் இருக்கார்ல, அவர் எப்படி இவ்வளவு தூரத்துக்கு முன்னாடி பேச விட்டாங்க? ஏன் நம்ம சுத்தமா வந்து எந்த பதிலுமே கொடுக்காம அவ்வளவு வளர விட்டோம், அவ்வளவு பேச விட்டோம்? இல்ல லிட்டரலி நான் மறுபடியும் சொல்றேனே, அதுதான் we never expect this. நம்ம வந்து பிஜேபி அந்த ஏடிஎம்கே தான் வந்து இவனுங்க தான் வந்து உள்ள வர பாக்குறானுங்க. நம்ம தலைவரும் வந்து டெல்லி வர்சஸ் தமிழ்நாடுன்ற பாலிடிக்ஸ், அந்த ஒரு ப்ரொபகேண்டால தான் நம்ம போனோம். நம்ம எலெக்ஷன்லயே வந்து அந்த இதுதான் வந்து பண்ணோம். நம்ம எல்லா இடத்துலயும் பிரச்சாரம் பண்ணும்போதும் டெல்லி வர்சஸ் தமிழ்நாடு தான் பண்ணிட்டு இருந்தோம். நடுவுல குறுக்கால இந்த கௌசிக் வந்தான்றது இவன் ஜோக்கரே. இவனுக்கெல்லாம் என்ன ரசிகர்ல வந்து மிஞ்சி பிச்சு முக்கி ஜெயிச்சா கூட ஒரு 5 சீட்டு ஜெயிப்பான், 10 சீட்டு ஜெயிப்பான். இது தாண்டி எப்படி வர போறான்? கட்சி ஆரம்பிச்சே 2 வருஷம் தான் ஆகுது. அப்படிதான் நினைச்சோம், அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம். அது மிஸ்டேக் தான், லிட்டரலி மிஸ்டேக். பல வருஷமா நீங்க 108 சீட்டு ஜெயிப்பான். இல்ல நீங்களே சொல்லுங்க, நியாயமா சொல்லுங்க, 108 சீட்டு ஜெயிப்பான்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல தானே? நீங்க வந்த சர்வேஸ் சொல்லி முடிச்சிடறேன்டா. இல்ல வித்யாசோட நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா, தி ஹிந்து, எல்லா சர்வேவும் அப்பெல்லாம் வந்து ப்ரீ போல் சர்வே, எலெக்ஷனுக்கு முன்னாடி நிறைய சர்வேஸ் வந்தது. சர்வே எல்லாத்துலயுமே வந்து திமுக தான் ஜெயிக்கும், விஜய் வேணா ஒரு 40 சீட் எடுப்பாரு, 20 சீட்டு 10 சீட்டு இப்படிதான் வந்துட்டு இருந்தது. டிஎம்கே தோக்குன்னு எந்த சர்வேவும் சொல்லல, நம்மளும் வந்து கணிக்கல. கரெக்ட். ஆனா அவரோட இது பாத்திருந்தீங்கன்னா பிலிம்ல அவரோட சினிமா இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணிருக்காருன்றத கூர்ந்து, அதுவும் சோசியல் மீடியாவை எப்படி ஹேண்டில் பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அவர் படம்லாம் அவ்வளவு பிரம்மாண்டமா அவ்வளோலாம் இருக்காது, ஆனா ஹைப்ப கொடுப்பாங்க பாருங்க, பயங்கரமா கொடுப்பாங்க.
அதுவும் அஜித் மிஸ்ஸஸ் விஜய்னா அவ்வளோ இது போகும். அதுக்கு காரணம் ரூட் மாஃபியா. அதான் அப்ப இருந்து அப்ப ரூட் மாஃபியா இருந்திருக்கு. அண்ட் ஈவன் ரஜினிகாந்துக்கு அந்த சூப்பர் ஸ்டார் பட்டம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு டைம் போச்சுல. ஆமாங்க. இல்ல வித்தியாசம் நாங்களே இவன் வந்து இவன் வந்து அரசியலுக்கு வந்த அப்புறம் தான் நோட் பண்ணோம். இவனோட ஆடியோ லான்ச்னு ஒண்ணு வைக்கிறான். அந்த ஆடியோ லான்ச் வச்ச அடுத்த அன்னைக்கு சாயங்காலத்துல இருந்து ஒரு 50-60 பேர் ரீல்ஸ் போடுறாங்க. அந்த பாட்டு ஆடி டான்ஸ் ஆடி இந்த மாதிரிலாம் அது அப்படியே வந்து மண்டைக்குள்ள திணிக்கிறாங்க. கரெக்ட். இப்ப இந்த பாட்டு கூட இந்த இதுல வந்து பாட்டு கூட அதுவும் ரொம்ப இதாதான் இருந்திருக்கு. ஒரு இன்ஃபுளுன்சிங் இதுவாதான் இருந்திருக்கு. இல்ல என்னன்னா அவ்வளவு நாள் நம்ம பார்த்திருக்கோம். அதே ஒரு சோர்ஸ் மீடியமை யூஸ் பண்ணி பிளஸ் அடிஷனல் வாட்ஸ்அப்ஸ் பிளஸ் அடிஷனல் இதெல்லாம் யூஸ் பண்றான்னு கிளியரா இதுலலாம் கிளியரா தெரிஞ்சிச்சு. ஒண்ணு கிரௌடும் வருது. லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா தூத்துக்குடி திருநெல்வேலி போனப்பையும் பயங்கர கிரௌடு, சோசியல் மீடியாலயும் பயங்கர ஆக்டிவ். அந்த லாஸ்ட் 2 daysலாம் பயங்கரமா ஒரே நிமிஷம் சிட்டிசன் சார் டிவைக்கு வந்துட்டாப்ல அந்த ஆடியோ மட்டும் பிளே பண்ணி விட்டுருங்க. டிவை போட்டு விடுங்க. நம்ம இப்ப பண்றத கொஞ்சம் அப்பவே கொஞ்சம் பண்ணியிருந்தாவே நல்லா இருந்திருக்கும். அந்த மினிமம் ஸ்ட்ரீட்ல தானே வந்திருக்கான். அந்த 17 lakhs வந்து இது பண்ணிருக்கேன். ஆமா ஆமா. இல்ல உண்மையாவே இங்க இருக்கிற நிறைய புது ஐடிகள்லாம் திமுக தோத்தப்புறம் தாங்க வந்து பாக்குறேன். தோத்தப்புறம் எல்லாருக்கும் அதுதான் எல்லாருக்கும் அது ஏன் ஆக்டிவ் ஆனோம்னா எல்லாருக்குமே வந்து அன்எக்ஸ்பெக்டட். அதுதான் நம்ம இந்த தப்பு திரும்ப செய்ய மாட்டோம், அப்டேட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா தொடர்ந்து வேலை செய்யணும். இப்ப வந்து தீயா வேலை செய்யணும். ஐடி விங் வந்து கண்டிப்பா ஃபாஸ்டா இது பண்ணணும் இப்பயாவது. ஏன்னா வெளியில இருக்கிற இதெல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கு. இப்ப அட்லீஸ்ட் இங்க சோசியல் மீடியா வந்து மிஸ்யூஸ் பண்ணி அது வேற மாதிரி திருப்புறாங்க இல்லையா? அதுதான் ஃபுல் கண்ட்ரோல் எடுக்கணும். ஏங்க இப்பெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடிக்க ஆரம்பிச்சதுனாலதான் திருச்சி மீட்டிங்ல வந்து அவன் அழுதான் பாத்தீங்களா விஜய்? அதுக்குதான் இப்ப ஐடி விங்கும் நம்மளும் எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இல்ல பேந்தர், இது எங்க பேசினாலும் டிவி மாத்தி டிவி நியூஸ் போனாலும் இத வந்து உடைக்கிறதுக்கு ஒரே வழி, சட்டசபையில வந்து இந்த மாதிரி டேட்டாவை எடுத்து இந்த பேக்ல இருந்து இந்த கரண்ட் இஷ்யூல இருந்து எல்லாத்தையுமே சட்டசபையில உட்காந்து உடைச்சு இது பூராமே ஃபேக் நியூஸ் ஒட்டி ஃபேக் ஸ்டிக்கர் ஒட்டி குழப்பம் நடத்துறீங்கன்னு சொல்லி சட்டசபையில பேசினாதான் அது பெரிய பேச பொருள். உண்மையாவே நம்ம இங்க இன்டர்வியூ கொடுத்த ஆராசான இன்டர்வியூ கொடுக்க கூட நேஷனல் மீடியா வரைக்கும் பெருசா போகல. ஆனா சட்டசபையில ஒண்ணு பேசினா NDTV முதற்கொண்டு டிஸ்கஷன் நடக்கும். நம்ம அதுதான் தேவை. ஸ்டிக்கர் ஓட்டுறத பூராத்தையுமே சட்டசபையில பேசணும். அதுவும் எதிர்கட்சி தலைவர் பேசணும். அப்பதான் அதுவும் டேட்டாவோட நீங்க இந்த பேக் கொடுத்ததுல இருந்து உங்க ஆளுக வந்துட்டு இப்படி ஒட்டிக்கிட்டு தர்றாங்க, இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு சொல்லி உங்க ஐடிவிங்க உங்க ரூட் மாஃபியாப்பா எதுவும் தெரியல. பசங்களை குட்டி பசங்களை ஸ்கூல்ல போய் பேசினாங்களே அதெல்லாம் எவ்வளவு ஆன்டி இது இல்ல. ஆனா சட்டசபையில உண்மையில இந்த ரூட் மாஃபியான்ற வார்த்தையை காயின் பண்ணாருன்னா சூப்பரா. ஆமா கண்டிப்பா அததான் நானும் நினைச்சேன். இவங்களை எக்ஸ்போஸ் பண்ணணும், சட்டசபையில எக்ஸ்போஸ் பண்ணணும். ஆராசாவோட வாய்ஸுக்கும் இவருக்கும் அந்த ஒரு கம்பீரமா ரொம்ப சாஃப்ட் நோட்லயே அடிக்கிறாரு. ஒரே நிமிஷம் கத்திகா கேட்டாங்க, ப்ரூஃப் இல்லாம பேச முடியாதுன்னு. ஒரே ஒரு ஆக்ட்ரஸ் இருக்காங்க சரியா, அவங்க கிட்ட போயிட்டு 1/2 மணி நேரம் பேசினா கம்ப்ளைண்டே கொடுத்துருவாங்க, நாங்க பேக் பண்றோம். அந்த அம்மா பேச்செல்லாம் சட்டசபையில பேசுற அளவுக்கு அந்த அம்மா முக்கியமான ஆள் இல்லையா? அதுக்கு தான் சொல்றேன். ப்ரூஃப் வந்து மக்களுக்கு எதிரான ஒரு விஷயமா இருக்கணும், புரியுதா? இப்ப ஒரு தூத்துக்குடி பிரச்சனை, இப்ப சட்டசபையில தூத்துக்குடியில 12 பேர் 13 பேரை சுட்டு கொண்டுட்டு சட்டசபையில வந்து பொய் சொல்லும் போது அதை உடைக்கிறதுக்கு அங்க எதிர்கட்சி தலைவர் பேசலாம். இங்க வந்து ஒரு நடிகைக்கு அதுக்குள்ள அந்த சினிமா துறைக்குள்ள அதை கொண்டு போய் சட்டசபையில வந்து பேச முடியுமானா இல்ல, ஒரு காரணத்தோட பேச முடியும். பட் ஆனா தனியாலாம் பேச முடியாது. சட்டசபை வந்து மக்கள் நான் சொல்றது இந்த ரூட் மாஃபியாவை பேசி இப்படி ஆதாரம் கேட்டனா ஒரு நடிகையே நீ இப்படி பண்ணிருக்க அப்படின்றதுக்கு நான் இந்த பேச வேண்டிய மேட்டரியா சட்டசபையில பேச முடியாது. ஆனா அந்த ரூட் மாஃபியான்றத பெருசா அந்த அம்மாவுக்கு கன்சர்ன் வேணும்ல. இப்போ ஒரு அம்மா சொல்றோம்னா சட்டசபையில பேசினா சட்டசபை குறிப்பு
இன்னும் 500 வருஷத்துக்கு சட்டசபை ஆமா. குறிப்பிலேயே இருக்கும் அது. அதுதான் ஒரு விஷயம். அது எப்படி கரூர் பேச முடியும்? சம்பவத்துல எப்ப பார்த்தாலும் அடிக்கடி இப்ப அவங்க கிட்ட எல்லாம் பேசும்போது அடிக்கடி லாஸ்ட் டைம் உதயநிதி பேசிட்டு பயந்துட்டு ஓடி வந்துட்டாராமா. ஆமா, அப்படி இது நிறைய என்ன பேர் செட் நரேட்டிவ்? பண்றானுங்க. இது வந்துட்டானுங்க. என்ன நரேட்டிவ்? வாக்கெடுப்பு எடுக்கும் போது நாங்க வெளிநடப்பு செய்யறோம்னு சொல்லிட்டு தானே வந்தாரு. அதுக்கு முன்னாடி பயந்து இருக்க டைம்ல ஓடிட்டோம். பேசிட்டாலும் விஜய் பதில் சொல்றது கேட்காம தோழர் பயந்து தோழர் ஓடிட்டோம். அவன் கட்டின பொண்டாட்டி டிவைஸ் கொடுத்ததுக்கே திமுக சொல்லிதான் டிவைஸ் கொடுக்கணும்னு சொல்றான் தோழர். இதெல்லாம் சொல்லாம இருப்பானா தோழர்? நீங்களே யோசிச்சு பாருங்க. ஐயா, இல்ல பிளாக் பேந்தர் நான் வந்து சொல்றேன் ஒரு விஜய் ஃபேன், டேய் உங்க அண்ணன் இப்ப சிஎம்டா, உங்க அண்ணன் ஏன்ச்சா எல்லாருமே உக்காந்துடணும்டா, அதான்டா ரூலுன்றேன். அப்படிலாம் இல்லைன்றான். அவன் என்ன இல்ல பேசுவான்? வெளிநடப்பு பண்ணது எதுக்குன்னே சொல்லாம இந்த நாய்ங்களுக்கு புரியவே இல்லை. டேய் நாங்க உங்களுக்கு வந்து அது வந்து என்ன நடக்குதுன்னா பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கான செஷன். பெரும்பான்மை நிரூபிக்கனா நீங்க நிரூபிச்சுக்கோ, நான் உள்ளே இருக்க மாட்டேன், நீ என்னத்தையோ பண்ணுன்னு அவங்க போனாங்களே தவிர்த்து இவரு நம்ம பிடிக்கப்படி கேள்வி கேட்ட மாதிரி அதுக்கு பதில் சொல்லாம வெளியே போன மாதிரியும் பைத்தியக்காரன் நாய்ங்க. ஏங்க நம்ம கூட விட்டுருங்க, உதயநிதி ஸ்டாலின் இவங்களை கூட விட்டுருங்க. இந்த பிரேமலதா அம்மா சப்பு சப்புன்னு செவுல்ல அடிச்சு, டேய் யாரா அது போனது சொல்லு, குதிரை பேரம் பண்ணியானா? குதிரை பேரம்ல, குதிரை வேகம். பிரேமலதா அம்மா வெளியே போடல, அந்த அம்மா கேட்ட கேள்விக்கு அவன் பதில் சொன்னான். அந்த அம்மா உள்ளே தானே உட்கார்ந்து இருந்தது. அதாவது நோட்ஸ் எடுக்கணும்ல, நோட்ஸ் எடுத்து ப்ராசஸ் பண்ணும்ல. அடி அப்படி கொடுத்திருக்காருல, அத்தனை கேள்வி வச்சிருக்காருல. இல்ல இன்னொரு மேட்ரு ஒண்ணு சொன்னாங்க. நீங்க ஆடி போயிருவீங்க, உதயநிதி கையில டேப் இருந்தது, அதனால இன்புட் சீக்கிரமா வந்துச்சு. எங்க அண்ணன் கையில பேப்பர் பேனா ஒரே பேப்பர் பேனா வச்சுக்கிட்டு இங்க எங்கிட்ட ஒரு உருட்டு உருட்டுறாங்க பாருங்க. பேசும்போதுலயும் பார்த்து பேசுறாராமா. இல்ல வித்யாதோழர் அவங்க அண்ணனுக்கு டேப கொடுத்தா கூட அதை யூஸ் பண்ண தெரியாது. அவனுக்கு வந்து ட்விட்டே போட தெரியாது, ஜெகதீஷ் தான் போடுவான். ஆமா, அவனே ஏன் சொல்லியிருக்கான். அந்த இவரு வன்னியரை சொன்ன ஒரு போஸ்ட் போட்டிருப்பாரு. அந்த போஸ்ட்ல வந்து ஆக்சுவலா அந்த ஐடி மேட்டர்ல மாட்டினதுமே இந்த மூதேவிக்கு டீடைல்ஸ் டெலீட் பண்ண தெரியாம லாக் அவுட் பண்ண தெரியல, பக்கி மாட்டிக்கிச்சு. அதுலதான் இன்னும் ஒரு தனி இமெயில் ஐடி வச்சு ஆப்பிள் டேப்ல வச்சிருந்திருக்கா. அதுல வந்து லாக் அவுட் பண்ண தெரியாம கர்மம் பிடிச்ச மாதிரி தான் மாட்டினது. போட்டோஸை டெலீட் பண்ணல, அதாவது அந்த டாக்குமெண்ட் போட்டதோட ப்ரூஃப் அதை டெலீட் பண்ணல. அந்த லட்சம் தான் இவன். சொல்லுங்க என்ன கேட்டு மெசேஜ் அனுப்பிடு. நவி ப்ளே பண்ணுங்க. இப்ப ப்ளே பண்ணுங்க நவி. என்ன அன்மியூட் பண்ண மாட்டேங்கிறாரு? இல்ல இப்பதான் மெசேஜ் பண்ணிருக்காரு. நான் டிஎம்ல ஒரு ஐடியா அமைச்சிருக்கேன் பாருங்க. அவங்கலாம் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் டிஎம்கே ஐடிவிங்ல. இப்ப ஏடிஎம்கே போடுறாங்கல்ல பிக் பாஸ் அப்ப பாருங்க சப்போர்ட்டர்ஸ்லாம் இல்ல ப்ளே ஆகுது கேக்குதா? வருகை தந்து கழகத்தின் மூத்த முன்னோடி என்னோட எப்பொழுதுமே உறுதுணையா இருந்து எங்க பார்த்தாலும் எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா, எப்படி போகுது அப்படின்னு நலன் விசாரியக்கூடிய அளவிற்கு என் மேல் தனி அக்கறை கொண்ட அன்பிற்கினிய அண்ணன் டி.கே. சிலங்கோவன் அவர்களே, மற்றும் மேடையாக இருந்தாலும் சரி, அது 10 நபர்கள் இருக்கக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, கருப்பு சிவப்பு கொடி தான் எனக்கு முக்கியம் அப்படின்ற வகையில் இன்றைக்கு ஜென்சிகளை ஒருங்கிணைத்து ஒரு முன்னேற்பாடை எடுத்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் எந்நாளும் இருக்கும் என்ற வகையில் ஒவ்வொரு நாளும் களத்திலும் சரி சோசியல் மீடியாவிலும் சரி போராடி கொண்டிருக்கும் அன்பிற்கினே சகோதரி ராஜராஜேஸ்வரி அவர்களே, ஆட்சி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சென்னை கிழக்கு மாவட்டத்தில் எந்நாளும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படும், எந்நாளும் பொதுக்கூட்டம் நடைபெறும் என்ற வகையில் ஒவ்வொரு தெருவிலும் கருப்பு சிவப்பு கொடி கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்ற வகையில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை நடத்தி கழகத்திற்கும் மாண்புமிகு கழக தலைவர் அவர்களுக்கும் உறுதுணையாக இருக்கும் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் டி.கே. சேகர் பாபு அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கும் அன்பிற்கினே அண்ணன் தமிழன் பிரசன்னா அவர்களே, பகுதி கழக செயலாளர் அண்ணன் ராஜசேகர் அவர்களே, அண்ணன் விஜய் அவர்களே, மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய மாமன்ற உறுப்பினர் உட்பட அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும்
நன்றி உரை ஆட்ட இருக்கும் வட்டக்கழக செயலாளர் அண்ணன் கதிரவன் அவர்களுக்கும் அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் மற்றும் இங்கு வருகை தந்திருக்க அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு இன்றைக்கு முதல்வர் குடியிருப்பில் இருக்கக்கூடிய 771 குடியிருப்பவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க இருக்கிறோம். இது கடந்த ஆட்சியில் மாண்புமிகு இன்றைய கழகத் தலைவரும் அன்றைய முதலமைச்சருமாக இருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால் இத்திட்டம் துவங்கி வைக்கப்பட்டது. இத்தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அண்ணன் சேகர் பாபு அவர்களும், இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராகவும் அன்றைய துணை முதலமைச்சராக இருந்த அன்பிற்கினிய அண்ணன் உதயநிதி அவர்களும் இந்த குடியிருப்பு பகுதியில கிட்டத்தட்ட மாதற்கு ஒரு முறையாவது நேரடியாக ஆய்வினை மேற்கொண்டார்கள். பொதுவாகவே சொல்லுவார்கள், திருமணம் செய்து பார் வீடை கட்டிப்பார் என்று அப்படின்ட்டு. இது ரெண்டுமே பெரிய கடமையாக ஒரு நபருக்கு இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே துறைமுகம் பகுதியில சாலை ஓரத்துல வீடுகள் இல்லாமல் இருந்தவர்கள். இன்றைய தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவர் தொடர்ந்து இதற்கான பல்வேறு வகையில் முயற்சிகள் எடுத்து இன்றைக்கு மிக பிரம்மாண்டமான முதல்வர் குடியிருப்பு இன்றைக்கு அமைக்கப்பட்டு அங்க அனைவருமே குடியேறி இருக்கிறீங்க. இன்றைக்கு பாத்தீங்கன்னா பிரைவேட் பில்டிங்ஸ் கூட இந்த அளவுக்கு ஒரு முன்னெடுப்புகள் இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு முன்னெடுப்பு. ஆரம்பத்துல முருகன் நான் பேசும்போது ஒரு சின்ன கதை சொல்லி பேசினாங்க. டைல்ஸ்ல ஃபேனே போடாம கூட எப்படி சில்லுன்னு இருக்கு அப்படின்ட்டு. ஒரு குழந்தைய வச்சு ஒரு கதை சொன்னாங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்த குடியிருப்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடுமே இப்படி பார்த்து 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 எந்த கல்லு போடணும், எந்த டைல்ஸ் போடணும், சிங்க் எப்படி இருக்கணும், ரூம் எப்படி இருக்கணும், படிக்கட்டு எப்படி இருக்கணும், படிக்கட்டுல இறங்கும் பொழுது குழந்தைகளுக்கு பாதுகாப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொன்றையும் பார்த்து 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 வடிவமைத்ததுதான் இன்றைக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்கள். இன்றைக்கு பாத்தீங்கன்னா மாண்புமிகு கழக தலைவர் அவர்கள் ஒவ்வொரு பகுதியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொதுமக்களின் நலன் கருதி தான் ஆட்சியை மேற்கொண்டிருந்தார்கள். அந்த வகையில பாத்தீங்கன்னா துறைமுகம் தொகுதியில மட்டும் கிட்டத்தட்ட 1400 வீடுக்கு மேல இன்றைக்கு சாலையோரத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்புல வீடுகள் அமைக்கப்பட்டு இருக்கிறது. இது வரலாற்றில் மிக